வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 உமன்ஸ் காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவல் அண்ட் ஃபீனிக்ஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 7:15 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங்டன் ஓவல் லண்டனில் தான். பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 2 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஒரு தடவையும் பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க ஒரு தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 160 பதிவாயிருக்கு. டாஸ் பண்ண கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதால பிச் எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த ஸ்கோர் போர்டு பேஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட்டோட பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வெதர் பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்க போகுது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபுல் மேட்சுமே நடக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லாவே பண்ணிக்கலாம். ஹெட் ரேட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 டீம் இது வரைக்கும் 4 தடவை மோதிருக்காங்க. அது 4 தடவையும் பார்த்தீங்கன்னா ஓவல் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே ஓவல் வின் பண்ணுறதுன்னு பாசிபிலிட்டி ஹையாகவே இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் லெவல்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிளேயர் ஸ்டாட்ஸ், டாஸ் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கான கிவ்வே கொஷின் மேடிசன் கேப் அண்ட் எலிஸ்பெரி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஷின் கேட்டிருக்கும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்ற எக்ஸாம்பிளுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவலோட பாசிபிள் 11 லாரன் வின்ஃபீல்ட் அண்ட் கார்னர் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வின்ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட் பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். அது மாதிரி பிளேயர் தான். இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே பெரிய இன்னிங்ஸ் இவங்களால் விளையாட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது வின்ஃபீல்டை கண்டிப்பாக ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனாக தான் இருந்திருக்கு. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு பிளேயர் ஆவரேஜாக ஒரு 20 to 30 ரன் அடித்தாலே போதும், ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர்லாம் வராது. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 25 to 30 ரன் வந்தாலே போதும், ஆவரேஜாக ஒரு 40 to 50 பாயிண்ட் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வின்ஃபீல்டு கண்டிப்பாக மஸ்ட் பிக், டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாங்க. க்ளவுக்கு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் க்ளவுக்கு பண்ணுறாங்களா இல்லையான்னு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னர் டீசன்ட் பிளேயர், மினிமம் 30% இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேமரா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜஸ்ட்டு பிளேயராக தான் அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிளேயராக மட்டும் நம்ம டீமில் எடுத்துகிட்டு போவோம். கேப்சி ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. மஸ்ட் பிக், மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டாப் ஆர்டருமே வரதால் நல்ல ஒரு ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்மே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அலெக்ஸ் கேப்சியை கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கேப்டன் வைஸ் கேப்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேடிசன் கேப் சொல்லவே தேவை, கண்ணை மூடிட்டு எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணுவாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட்டாக கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கேப்டன் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் பவுலிங் செகண்ட்னா ஜஸ்ட் பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் ஒரு வைஸ் கேப்டனை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கால்ஃபீல்ட் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர். ஸோ பேட்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக விக்கெட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட ஒரு 40+ ரன் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இல்லை டாப் ஆர்டரே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அதிரடியாக விளையாடக்கூடிய வெல்லிங்டன் அண்டு பாய்ஸ் இது மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் கண்டிப்பாக உள்ளே ப்ளே பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி ஸ்கால்ஃபீல்டை பொறுத்தவரைக்கு ஜஸ்ட் ஒரு 50% ட்ரை பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஜார்ஜ் பாய்ஸ் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு உங்களால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன்ஸ் கேப்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அமராக்கர் டீசென்ட் பிளேயர். வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் க்ளவ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ வின்ஃபீல்டு கீப்பிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிப்போம். கேரை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஆட ரொம்ப லோயராக வராங்க, எந்த அளவுக்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதுல என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹை ரிஸ்க் பிளேயர். ஓகேங்களா, ஜிஎல்ல கூட உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணுமானா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ரொம்ப ஹை ரிஸ்க்காக நீங்கள் டீம் பண்ணிங்கன்னா அதில் மட்டும் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு போகலாம். வெல்லிங்டன் ஸோ நல்ல பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தரைக்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மினிமம் இந்த மேட்ச் 2 விக்கெட்ன்றது எதிர்பார்க்கலாம். பவர் பிளேயரில் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ வெல்லிங்டனை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் ரிஸ்க் சாய்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாகவே ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அதிகபட்சம் ஒரு வைஸ் கேப்டனை கூட இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளையர் ஸோ டீசென்ட் பிளேயர்.
ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பவுலிங் சார்ஜ் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். மினிமம் 2 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவாங்க. பேட்டிங்கில் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணி கொடுக்க முடியும். பட் பேட்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டீமை பொறுத்தளவுக்கு வந்து டாப்போட நல்லா குவாலிட்டி பிளேயர்ஸாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இனிஷியல் விக்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றமே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வெளியேற பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் பிளேயில் மினிமம் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர்ஸை மீதி ஓவர்ஸை கவர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ வெள்ளையர் கண்டிப்பாக இந்த டீமில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்கள தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெக்னால்டோக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபார்ம் வந்துருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே 3 ஓவர் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இனிஷியலாக விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இவங்கள்ட்ட பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். இல்லைனா பாயிண்ட் என்னது வராது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் சாய்ஸாக தான் யூஎஸ்ஏக்கு தோணுது. பட் அகெயின்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்குவாடில் வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி பவுலிங் ஃபேஸ் பண்ணால் ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். சோஃபியா டெர்மல் கண்டிப்பாக மஸ்ட் பிக் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆத்தரைஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஸ்மெல்லை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் 2 to 3 விக்கெட்ன்றதை எதிர்பார்க்கலாம். பர்டிகுலராக பவுலிங் செகண்ட்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. உங்கள் டீமில் ஆகி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இவங்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 சைடு வின் பண்ணுறது கூட பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் யார் வந்து பவர் பிளேயில் ஓவர் போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடிசன் கேப், ஸ்மெல் அண்ட் வெள்ளையர் இவங்களாம் வந்துட்டு பவர் பிளேயில் ஓவர் பண்ணுவாங்க. மேடிசன் கேப் பொறுத்தவரைக்கும் 2 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஸ்மெல் பொறுத்தவரைக்கும் 2 ஓவர் அண்ட் வெள்ளையர் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இன்னும் 1 ஓவர் வேறு ஏதாவது ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் டெத்தோட பொறுத்தளவுக்கு மேடிசன் கேப் அண்ட் வெல்லிங்டன் பவுல் பண்ண போகிறாங்க. வெல்லிங்டன் கண்டிப்பாக டெத் ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. மேடிசன் கேப் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ டெத் ஓவர் பவுலர்ஸை மோஸ்ட்லி வந்து கவர் பண்ண பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது மேடிசன் கேப் அண்ட் வெல்லிங்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா வேறு யாரா பெஞ்சில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ், ஸ்காட் அண்ட் ஸ்லாட்டர் இவங்களாம் பெஞ்சில் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. ஸ்லாட்டர் ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி நீங்கள் வந்துட்டு மெக்னால்ட் கேவுக்கு பதில் ஸ்லாட்டர் கூட உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் ஸ்லாட்டர் ஸ்குவாடிங் பிளேயிங் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக விக்கெட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா உமன்ஸ் மேட்சாக இருக்கட்டும் இல்லை மென்ஸ் மேட்சாக இருக்கட்டும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்னாலே வந்து ஒரு தனி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்ககிட்ட இந்த மேட்ச் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா மினிமம் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கு. 3 விக்கெட் 2 விக்கெட் அது மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ் உமன்ஸோட பாசிபிள் லெவல் சூசி பேர்ஸ் அண்ட் ஷோஃபி டிவைன் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சூசி பேர்ஸை பொறுத்தவரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. பட் பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கூட மேபி மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு பேட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு இவங்களை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். பேட்டிங் செகண்டாக கண்டிப்பாக டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சூசி பேர்ஸ் சேஃப் சாய்ஸ் தான். பர்டிகுலராக பேட்டிங் செகண்டாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக கன்சிடர் பண்ணலாம். ஷோஃபி டிவைன் கண்டிப்பாக மஸ்ட் பிக் தான். பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலனாலும் பவுலிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பவுலிங்கை பொறுத்தவரைக்கு மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்லேயுமே டாப் ஆர்டர் வர்றதால கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 20 to 30 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். கேலிஸ் ஒரு டீசன்ட் பிளேயர். ஸ்மாலிகை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஸோ பார்ப்போம் ஆன் டைமில் அதுவும் இனிஷியல் விக்கெட் விழுந்தால் மட்டும் தான் இவங்களை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எலிஸ் பெரி, ஜான்ஸ் வில்ஸ் அப்படி மாதிரி தான் பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக வந்துட்டு டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கேலிஸ் கொஞ்சம் ரிஸ்க் சாய்ஸ் தான் யோசிக்க தோணுது. உங்கள் டீமில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேட்டிங் ஃபேஸில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. எலிஸ் பெரி சொல்ல தேவையில்லை. கண்ணை மூடிட்டு எல்லாமே கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% இவங்க தான் எல்லாமே கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சேஃப் சாய்ஸ் அண்ட் மஸ்ட் பிக் பிளேயருமே கூட. ஏமி ஜோன்ஸ் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மேட்சுக்கு 2 to 3 விக்கெட்ன்றதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் போய் பார்த்தீங்கன்னா கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு மினிமம் 2 கேட்ச் கண்டிப்பாக இவங்களால் பிடிச்சி கொடுக்க முடியும்.
அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே டீசெண்டாக அதுவும் பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜான்ஸ் பொறுத்தவரைக்கும் மஸ்ட் பிக். பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் அவங்க டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ரிஸ்க் எடுத்து இவங்கள ஒரு வைஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வில்சன் ஒரு டீசென்ட் பிளேயர். ஸோ ஸ்மால் லீக் பொறுத்தவரைக்கும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா பர்சன்டேஜாக கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும், ஆல்ரவுண்டர்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது வில்சனை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு பிக் பண்ண போகிறாங்க அப்படின்றது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் டேரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எமா ஜோன்ஸ் ஸோ நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். கண்டிப்பாக இந்த மேட்ச் இவங்ககிட்ட 2 விக்கெட் பேட்டிங்கில் ஒரு 20+ என்று எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்லில் மட்டும் ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன் சைடாக வின் பண்ண முடியும். பட் போத் இன்னிங்ஸ்லேயும் மஸ்ட் பிக். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஈஸியும் கண்டிப்பாக வந்துட்டு இம்பார்ட்டன் தாங்க. பர்டிகுலர் பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் மினிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு திறமை இருக்குது. ஸோ மேட்ச்சுக்கு 1 விக்கெட் அப்படின்றது கான்ஃபிடண்ட்டாக எடுத்து கொடுப்பாங்க. பேட்டிங்குமே டீசெண்டாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா தெரியல, பட் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அதுலேயுமே ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். ஹாட்லாட் ஸோ டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலர். மேட்ச்சுக்கு 1 விக்கெட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். இவங்களையுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்தளவுக்கு பேட்டர் பவுலர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பவுலர் வரைக்குமே வந்து பேட்டிங் விளையாடுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 7 to 8 பவுலர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக வின் பண்ணலாம். ஏன்னா பேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணோன்னா அவங்களால வேறு எதுலேயும் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியாது. பட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படி கிடையாது. பேட்டிங் ஆர் பவுலிங் அட்லீஸ்ட் எதுலையாவது ஒன்றுலையாவது இவங்களால பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸை மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். லிவிக் ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங் செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எந்த டீம் பவுலிங் இப்போ செகண்ட் பண்ணாலும் அந்த டீம்லேருந்து ஸ்பின்னர்ஸை ட்ரை பண்ண பாருங்கள். பேகர் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே பவுலிங் செகண்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட் எடுத்தாங்கன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்றது எடுப்பாங்க. இல்லை விக்கெட்லெஸ்ஸாக போவாங்க. ஒரு 50% ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ பிளேயிங் லெவலில் பார்ப்போம் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் பவுலிங் ஃபர்ஸ்ட், யாரெல்லாம் பவுலிங் செகண்ட் அப்படின்றதான் பார்த்துட்டு நம்ம ட்ரைனிங் லெவலில் அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டீம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்தவரை யாரெல்லாம் வந்துட்டு பவர் பிளேயில் பவுல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங், டிவைன் அண்ட் பெரி இவங்கெல்லாம் வந்துட்டு பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெத்தோரை பொறுத்தளவுக்கு ஆட்லட் அண்ட் லிவிக். ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்துட்டு உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரைக்கும் டெத்தோவில் பவுல் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. 90% பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா சாரன் ஸ்மைல், மெக்லாண்ட், பிரேவர் அண்ட் பாவ்லி இவங்கெல்லாம் வந்து பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாவ்லியை பொறுத்தளவுக்கு பிளே லெவலில் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுமே ஒரு டீசன்ட் சாய்ஸ். லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றதால கண்டிப்பாக விக்கெட்ன்றதை அதிகமாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி, மேடிசன் கேஃப், சோஃபி டிவைன் அண்ட் கேப்சி இவங்களாம் நீங்கள் ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% இவங்க 4 பேர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரை கேப்டன் வைஸ் கேப்டனை பேஸ் பண்ணி தான் வின் லாஸ்ன்றதே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜிஎல்ல யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன், சூசி பேட்ஸ், வாங் அண்ட் ஸ்காட்ஃபீல்ட். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜிஎல்ல நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் பார்ப்போம். பெரிய கேப்டனாகவும் மேடிசன் கேப்பை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சூசி பேட்ஸ், டிவைன், கேப்சி அண்ட் வெல்லிங்டன் இவங்களுமே வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரைக்கு நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வின்னா லாஸான்றது பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1 பெரி கேப்டன் அண்ட் டிவைன் வைஸ் கேப்டன். ஸோ நெக்ஸ்ட் மேடிசன் கேப்டன் அண்ட் பெரி வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேடிசன் கேப்டன் அண்ட் கேப்சியா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஓவல் வின் பண்ணுற மாதிரி டீம் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் பார்த்தீங்கன்னா பெரி கேப்டன் வெல்லிங்டனை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரி கேப்டன் அண்ட் கேப்சி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பேஸ் பண்ணி டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது 1 or 2 சேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட சேஞ்ச் பண்ணி உங்களோட டீம் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா அதுமாதிரி நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.